ஃபயர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு தாமஸ் பிராங்கோ. வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசி இருக்கிறாரு. இது மரியாதை நிமித்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சார். அதனுடைய பின்னணி என்னவா இருக்கும்? பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லியில இருந்தாரு. நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். அது பற்றியுள்ள புகைப்படங்கள் சமூக ஊடகங்கள்ல வெளியில வந்திருக்குது. அந்த கூட்டத்துல அமித்ஷா ஒரு நல்ல குஷன் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. பக்கத்துல சாதாரண ஒரு சேர்ல இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கிறார். அது தவிர சிலர் கட்சியினுடைய ஆட்கள் இருக்காங்க. அதுல முக்கியமாக தமிழிசை சவுந்தரராஜனும் உட்கார்ந்துருக்காங்க. பன்னீர்செல்வம் தனியா போயிருக்கிறாரு. அவர் கூடால அவருடைய ஆதரவாளர்கள் யாரும் அங்க இருக்கிறதாக தெரியல. நான் கூட நேற்று அவரை டெல்லி விமான நிலையத்துல சந்திச்சேன். நானும் அவரும் வந்த விமானம் ஒரே விமானம்தான். அவர் இறங்கின போது அவரை வரவேற்பதற்கு கூட பெரிய அளவுக்கு யாரும் இல்லை விமான நிலையத்துல. அவருடைய கட்சிக்காரர்கள் ஏதோ கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க. பத்திரிகையாளர்களுக்கு ஏற்கனவே தகவல் சொல்லியிருந்ததுனால ஒரு 5-6 தொலைக்காட்சியினுடைய பிரதிநிதிகள் அங்க வீடியோ எடுக்கிறதுக்காக அவர்கிட்ட பேசுவதற்காக நின்றுட்டு இருந்ததை பார்த்து. அப்போ இதுல நான் பாக்குறது என்னன்னு சொன்னா, நான் ரொம்ப வருத்தத்தோட பாக்குறது, ஒரு இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் சமமாக மதிக்கப்படாமல் உள்துறை அமைச்சர் பெரிய ஆளாகவும் அவர் ஏதோ ஒரு ஜூனியர் மாதிரியும் அவர் முன்னால உட்கார வச்சிருந்தது தவறு. இது அரசியல் நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டது. அட்லீஸ்ட் போட்டோ எடுக்கிறாங்கன்னு தெரியும் போதாவது கவனமாக இருந்திருக்கணும்ன்ற. ஓபிஎஸ்னுடைய எதிர்காலத்தை பொறுத்தவரையில அவர் எதுக்கு சும்மா அங்க போனாரு? நான் மரியாதை நிமித்தம்னாக்கி அங்க எதுக்கு தமிழிசை வந்தாங்க? எதுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் வந்தாரு? அப்போ அவருடைய எதிர்கால அரசியலை தீர்மானிப்பதற்காக சில முடிவுகள் கேட்கறதுக்காக உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் அவரால் ஆட்டுவிக்கப்படுகின்றன. உள்துறை அமைச்சரா இபிஎஸும் சரி, அதிமுகவும் சரி, தாவேகாவும் சரி, ஈவன் பாமக அவனுடைய முடிவுகளுடைய பின்னணின்னு அவர் இருக்கிறார். அதனால இவர் சும்மா நான் மரியாதை நிமித்தம் போனேன்னு சொல்றது வேடிக்கையா இருக்குது. அவரு எதிர்காலத்துல என்ன செய்யறதுன்றத முடிவுகள் எடுப்பதை பற்றி கலந்தாலோசிப்பதற்காகத்தான் சென்றிருக்கிறார் என்றதுதான் அப்பட்டமாக தெரிகிறது. பன்னீர்செல்வம் தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம்னு ஒரு அமைப்பை நடத்திட்டு வராரு. அதிமுகவுல தங்களை சேர்த்துக் கொள்வதற்காக 15ஆம் தேதி ஒரு முக்கியமான முடிவை எடுக்க போறதாவும் அவர் சொல்றாரு சார். அது என்ன முடிவா இருக்கும்? அதாவது அவரு தொண்டர்கள் மீட்பு கழகம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாருனாலே தொண்டர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். அவர் கூடால பெரிய அளவுக்கு தொண்டர்கள் இல்லை. ஏன் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமை அவரை பெருசா மதிக்கலைன்னு சொன்னா, அவங்களுக்கு தெரியுது இவர் பெருசா இவருக்கு இன்னைக்கு ஆதரவாளர்கள் இல்லைன்ற தெரியுது. 15ஆம் தேதி அவர் முடிவு எடுக்கலாம். அவர் பெரும்பாலும் எடுக்கக்கூடிய முடிவு என்பது அதிமுகவுல சேர்ந்துகிடுறதாக இருக்கும். அதிமுகவுல சேர்க்கிறதுக்கு உள்துறை அமைச்சர் கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் பேசாம உங்க கட்சியில சேர்த்துக்கிடுங்க, அவரால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு. எடப்பாடி தாயகம் திரும்ப சொல்லி நாங்க அவரை அழைத்தோம், அவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு துண்டு போட்டு வரவேற்றுக் கொள்வார்கள். இதுதான் நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஓபிஎஸ் அதிமுகவுல நீக்கப்பட்டதற்கான காரணம் பாஜக தான் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. அது பன்னீர்செல்வத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் ஏன் பாஜகவை அவர் அணுகிறாரு சார்? இல்ல, ஓபிஎஸ் எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சியினால் ஆட்டுவிக்கப்பட்டவர் தான்.
ஜெயலலிதா அம்மையார் அவரை வந்து துணை முதலமைச்சராக அவங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் உட்கார வைக்கும்போது அவரு கலந்தாலோசித்துக் கொண்டிருந்தது பாஜக தலைமையினால இடத்துல. அதனால அவங்க சொல்றத கரெக்டா கேட்டு செய்துட்டு இருக்கிறார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட தனியா நின்னாரு. பாரதிய ஜனதா கட்சி அந்த தொகுதியில அவருக்கு ஆதரவை கொடுத்தது. அப்போ அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு மிக நெருங்கிய இணைப்பில் இருப்பவர். ஒரு கட்டத்துல பிரதமரோட எல்லாம் நல்ல தொடர்பு வச்சிருந்தாரு. இன்னைக்கு பிரதமர் யாரையும் வகை வைக்கிற மாதிரி தெரியல. ஆனா உள்துறை அமைச்சர் வந்து இவங்க திருப்பி திருப்பி சந்திக்கிறாங்கன்னு சொன்னா ஒரே இது வந்து அவங்க சொல்றதை கேட்டு நடக்கிறவர் தான் இவருன்றதுதான். அதிமுகவுல இருந்து அவரை வெளியேற்றுவதற்கு அது மட்டும் காரணமாக இல்லை. அவங்களுக்கு வந்து தலைமைக்கு ஒரு போட்டி வந்துருமோ, அவரும் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் நம்ம கட்சிக்குள்ள வந்தாச்சுன்னாக்கி அவருக்கு ஒரு செல்வாக்கு உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை, குறிப்பா பாஜகவோட இருக்கக்கூடிய தொடர்புகளை பயன்படுத்தி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு ஒரு பயத்தினாலதான் அவரை வெளியேற்றினார்கள். அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவரும் பிஜேபியினுடைய எது சொன்னாலும் அதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அடிமை போலதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பல ஆண்டுகளா. அதிமுகவுல செங்கோட்டையனுக்கு ஏற்பட்ட இந்த கதியில பாஜக தான் பின்னணியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ செங்கோட்டையன் எடுத்த முடிவையும் பன்னீர்செல்வம் எடுப்பாரா சார்? எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது செங்கோட்டையனும் ரொம்ப வயசானவர், ஓபிஎஸும் ரொம்ப வயசானவர். நேற்று பார்த்தேன் ஏர்போர்ட்ல, அவர் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறார். செங்கோட்டையனுடைய செல்வாக்கெல்லாம் அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அவருக்கு நெருக்கமாக இருந்தவர். இன்னைக்கு அவருக்கு வயசாச்சு, அவருக்கு பின்னால பெரிய அளவுக்கு தொண்டர்கள் இல்லை. பாஜக தான் சொல்லிதான் அவரு தாவேக்காவுக்கு போயிருப்பாருன்றது பலரும் சொல்றாங்க. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா தாவேக்காவை ஆட்டி படைப்பதே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான். அப்படி இருக்கும்போது ஓபிஎஸும் அதே மாதிரி போய் தாவேக்காவில இணைவாரா அப்படின்னா, இணையறதா இருந்தா இதுக்கு முன்னாலே இணைஞ்சிருக்கலாம். அவரு செங்கோட்டையனோட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து இணைந்து ஏதாவது பதவியை கேட்டிருக்கலாம். இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு அவங்க ஒரு பதவியை கொடுத்தாச்சு. 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு ஓபிஎஸ் அங்க போய் சேரும்போது அவருக்கு என்ன பதவியை கொடுக்க முடியும் அவங்களால? ஏற்கனவே அவங்களுக்கு நெருக்கமானவங்க எல்லாம் பதவி பொறுப்புல வச்சிருக்கிறாங்க. அதனால ஓபிஎஸ் இனிமே போய் அங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்பவும் பாரதிய ஜனதா கட்சி சொல்லி இல்ல நீங்க அங்க போய் சேருங்க, பின்னால அது நமக்கு உதவியா இருக்கும்னு சொன்னா அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிமுகல இருந்து மூத்த தலைவர்கள் வந்து ஒவ்வொருவரா கட்சியை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. கட்சியும் வந்து பலவீனமாக இருக்கு. இந்த மாதிரியான சூழல்ல பன்னீர்செல்வத்தை வந்து எடப்பாடி ஏற்றுக்கொள்ளலாம்ல, அவர் ஏன் ஏற்க மறுக்கிறாரு? அவர் ஏற்க மறுக்கிறதுக்கு காரணம், ஓபிஎஸ் வந்து ஒரு முக்கியமான பொறுப்புகள் வேணும்ன்றதை எதிர்பார்க்கிறார். அதுதானே இதுக்கு முன்னால நடந்த அனுபவம். அந்த போட்டியில தான் இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் கலத்தி விட்டார். அவங்களுக்கு எடப்பாடியும் முதலமைச்சராக இருந்தவர், ஓபிஎஸும் முதலமைச்சராக இருந்தாலும் அவர் ஒரு ஜெயலலிதா அம்மாவினுடைய நிழல் முதலமைச்சராக தான் இருந்தார் என்ற ஒரு வித்தியாசம் இருக்கு. இருந்தாலும் அந்த ஒரு போட்டி வரும். பிற்காலத்துல கட்சிக்குள்ள ஏதாவது பல்வேறு விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் வரும்போது கட்சிக்குள்ளவங்களே அவருக்கு பின்னால ஓபிஎஸ்க்கு பின்னால போயிட்டாங்கன்னாக்கி நம்ம எதிர்காலம் நிரந்தரம் இல்லை அப்படின்ற ஒரு பயத்தினாலதான் அவரு ஓபிஎஸ் பக்கத்துல வச்சுக்கிட்டதுக்கு பயப்படுறாரு. முன்னால டிராமா எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி. அதுக்கு பிறகு அது ஒத்து போகல. இப்போ ஆனா நிலைமை வந்து முழுமையா மாறிடுச்சு. இபிஎஸும் சொந்த முடிவு எடுக்கக்கூடிய நிலைமையில இல்ல, ஓபிஎஸும் சொந்த முடிவு எடுக்கக்கூடிய நிலைமையில இல்ல. முடிவெடுக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அதனால அவங்க சொல்ற மாதிரிதான் நடக்கும். அவர் என்ன சொல்றாருன்னது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பன்னீர்செல்வம் வந்து 3 முறை முதலமைச்சரா இருந்தாரு. எடப்பாடியை விட சீனியரும் கூட. அப்படி இருக்கும்போது அதிமுகவுல பிரச்சனை வந்தப்போ எல்லாரும் எடப்பாடி பின்னாடிதான் நின்னாங்க. ஓபிஎஸ் பின்னாடி ஒரு சிலரை தவிர வேற யாருமே நிக்கல. ஏன் சார்?
அதாவது அதிமுக இன்னைக்கு ஒரு பெரிய கேடர் பேஸ்டு பார்ட்டியாக இல்லை. தலைவர்களை சார்ந்த கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் இருக்கும்போது இருந்த அதிமுக வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக வேற. இப்ப எல்லாருக்கும் காசு சம்பாதிக்கணும். அப்ப யார் கூடாலும் போனா காசு கொடுப்பாங்க. ஓபிஎஸும் பணம் சம்பாதிச்சாரு, ஆனா அவர் பங்கிட்டு கொடுக்க மாட்டாரு. இபிஎஸ் பங்கு வச்சு கொடுப்பாருன்னு சொல்றாங்க. அதனால யார் அவங்களுக்கு இப்ப பிரயோஜனமா இருக்கும், காசு யார்கிட்ட இருந்து கிடைக்கும்னு பார்த்து அதுக்கு பின்னால போனாங்களே தவிர அங்க ஒண்ணும் கொள்கையோ, கொள்கை பிடிப்போ, அரசியலோ வேற எதுவும் இல்ல. ஓபிஎஸ் வந்து அதிமுகவுல சேர்றதுக்கான சூழல் அமையல அப்படின்னா, ஒருவேளை ஒரு தனி கட்சி அமைப்பாரா? அப்படி தனி கட்சி தொடங்கினாரு அப்படின்னா, என்டிஏ-உடன் கூட்டணி சேர முடியுமா? தனி கட்சி இனியெல்லாம் தொடங்குறதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப குறைவாயிடுச்சு. இனிமே போய் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் அதுல அதை வச்சுட்டு என்டிஏ கூட்டணியில சீட்டு கொடுங்கன்னு கேட்டாச்சுன்னாக்கி அவருக்கு ஒரு சீட்டு ஒரு வேளை கொடுப்பாங்க. அதுக்கு மேல ஒண்ணும் இருக்காது. அப்ப அவருக்கு ஆதரவாளர்களே இல்லைன்னும் போது கட்சின்னு ஒண்ணு இல்லாமல் போயிடும். அதனால அந்த மாதிரி வாய்ப்பு இப்போ இல்லை. திசை மாறி போயிட்டார் அவர். மனோஜ் பாண்டி, அன்வர் ராஜா ஆகியோர் வந்து அதிமுகவுல இருந்து விலகி திமுகவுல சேர்ந்துட்டாங்க. இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கூட பன்னீர்செல்வமும் ஸ்டாலினை வந்து சந்தித்து பேசியிருக்கிறாரு. ஒருவேளை திமுகவுலயும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. திமுகவுல சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்த மாதிரி அப்ப தெரிஞ்சது. அவர் போய் திமுக தலைவர்மையை சந்தித்து பேசின போது அப்படி ஒரு ஆர்வம் காட்டுகிறார் என்பது தெரிஞ்சது. ஆனால் அவர் இப்ப திருப்பி வந்து பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவருக்கு ஆதரவு என்பது குறைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இனி அதிமுகவும் சரி திமுகவும் சரி அவரை பயன்படுத்துறதுல ரொம்ப யோசிப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில அவங்களுக்குன்னு ஒரு கூட்டணி, வலுவான கூட்டணி இருக்குது. அந்த கூட்டணியை பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் அது நடக்கல. அதனால அவங்க இப்போ வந்து ஓபிஎஸ் அவங்க கட்சியில சேர்த்துக்கிடுறதுன்னா இப்ப மனோஜ் பாண்டியன் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்தாரு, அந்த மாதிரி எம்எல்ஏயா இருந்தாரு. அவருக்கு செல்வாக்கு என்பது அவருடைய அப்பா பிஹெச் பாண்டியனுடைய செல்வாக்காக இருந்தது. அன்வர் ராஜா ஏற்கனவே ஓரளவுக்கு செல்வாக்காக இருந்தவர் தான். இப்போ ஓபிஎஸ் வந்து ஒரு காலத்துல செல்வாக்கு இருந்தாலும் இன்றைக்கு அவருக்கு செல்வாக்கு குறைந்து விட்ட நிலையில திமுகவுல போனா அவருக்கு வந்து ஒரு பெரிய பலமான எதுவும் போஸ்ட் கொடுக்க மாட்டாங்கன்றதுதான் என்னுடைய கருத்து. ரெண்டாவது இப்ப போய் பாஜகவை பார்த்துட்டு வந்த உடனே போய் திமுகவுல சேர்றதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா திமுக இன்னும் சந்தேகமா தானே பார்க்கும். எதுக்காக இவர் அங்க போனாரு, அவருக்கு இங்க வர்றதுலே ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோ, உள்ள வந்து ஏதாவது கலவரத்தை உருவாக்குவாரோ, குழப்பத்தை உருவாக்குவாரோன்னு அவங்களுக்கும் சந்தேகம் வரும். அதனால பெரிய அளவுக்கு திமுகல போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரியல. இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து பகிர்ந்து கொண்ட திரு தாமஸ் அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.